ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெபா. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? கைத்தொழில் உலகம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த கூடைய நான் போன வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்குரிய கைப்பிடி போடுறதையும் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அதையும் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூடையை நான் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீன் கலரில் வயரு 20 வயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 20 வயர் ஒவ்வொரு அடியும் 5.5 அடி நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போன இந்த எல்லோ கலர் கூட போடும்போது நான் 6 அடி எடுத்திருக்கேன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். 6 அடி எடுக்கும் போது எனக்கு கொஞ்சம் வயர் மிச்சமாக அதிகமாக வந்துச்சு. சொருகந்து போக ஒரு 6 அடி அதிகமாக வந்துச்சு. அதனால் நான் 5.5 அடி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடி ஸ்கேலில் 1 2 3 4 5 5.5. இங்கே பாருங்கள், இந்த 6 நம்ம இதுக்குள்ள 12 வந்திருக்கா, அதனால் நான் 6 வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 6 அடி எடுத்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வயரெல்லாம் இந்த 20 வயரையும் நம்ம ரோலோடு இருக்கிற வயரில் நம்ம ஜாயின் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரோலோடு இருக்க வயரை இந்த மாதிரி நான் சுற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது இந்த ரோலோடு இருக்கிற வயரில் நம்ம ஜாயின் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி 1 2 இது வரையும் 8 வரைக்கும் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3/4 அடி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2.25 அடி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு இப்படி ரெட்டையாக மடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மடித்து வச்சுட்டு இந்த வயரை எடுத்து நம்ம சரிசமமாக மடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிசமமாக மடிச்சுட்டு உங்களுக்கு நாட் போட தெரியாதவங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் வயரை கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த வயரை இப்படி லூப்பில் போட்டு லாக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பண்ணிவிட்டு இந்த வயரை பின்னாடி இருக்கிற பார்த்தியா அந்த பள்ளமாக தெரியுதுங்களா, இந்த வயரை எடுத்து மேலே வச்சுட்டு இந்த பள்ளமாக இருக்கிற வயரை எடுத்து இந்த பக்கம் விடணும். இந்த பக்கம் விட்டு நாட்டை டைட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டை நல்லா டைட் பண்ணணும். நல்லா டைட் பண்ணி போட்டிங்கன்னா கூட அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போட்ட வயரை கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மடித்தோம் இல்லையா, மடித்து வச்சுட்டு இந்த வயர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேலே கீழே இறங்கி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கூட போடும்போது வயர் பத்தாமல் போகக்கூடிய சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கரெக்டாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு இப்போ நம்ம இந்த பக்கம் வயர் விட்டோம் இல்லையா, இந்த வயரும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு நல்லா நாட்டை டைட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரோலோடு இருக்குல்ல பார்த்திங்களா, அந்த வயரில் தான் நம்ம ஒவ்வொரு வயரையும் இணைக்கணும். அதாவது இந்த பக்கம் நம்ம 2.25 அடி விட்டோம் இல்லையா, அந்த வயரை நம்ம விட்டுட்டு நம்ம ரோலோடு வர்ற வயரில் தான் ஒவ்வொரு வயரையும் இது மாதிரி எடுத்து இதை மடக்கி வச்சுட்டு இந்த வயரை நல்லா சரிசமமாக வச்சு மடக்கிட்டு இந்த மாதிரி சரிசமமாக வச்சு மடக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சரிசமமாக வச்சு மடக்கிட்டு மறுபடியும் இந்த லூப்பில் போட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த பள்ளமாக இருக்கிற வயரை எடுத்து மேலே வச்சுட்டு இந்த பள்ளமாக இருக்கிற வயரை எடுத்து இதுக்குள்ளே விட்டு நாட்டை டைட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி எனக்கு கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம பொறுமையாக இந்த கூடையை நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்டாக வயர் இருக்கான்னு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நாட்டை டைட் பண்ணி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
20 நாட்டையும் இதே மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஒவ்வொன்றையும் மடக்கி வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக மடக்கி இப்படி கையில் வச்சுட்டு இதுக்குள்ளே வச்சு லாக் பண்ணி இந்த வயரை மேலே தூக்கி போட்டு இந்த பள்ளமாக இருக்கிற வயரை இதில் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நாட்டை டைட் பண்ணணும். அதே மாதிரி செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் பண்ணிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபுல்லாக நான் போட்டுட்டேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த வயரையும் இந்த மாதிரி வச்சு மடிச்சிட்டு இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம 2.25 அடி விட்டுருந்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மறுபடியும் நம்ம இந்த வயர் நமக்கு நடு வயர், இதை நீங்கள் முடிச்ச கூட போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வயர் அளவு வச்சு மறுபடியும் நம்ம 2.25 அடி, சரிங்களா, 2.25 அடி இந்த மாதிரி விட்டுறணும். இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ரெண்டே முக்கால் அடி விட்டுட்டு ஜாயின் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி 2.25 அடி விட்டோம் இல்லையா, அதை பின்பக்கமாக இருக்கணும். நம்ம ரோலோடு இருக்க வயர் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ மறுபடியும் நம்ம ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு பள்ளமானது எடுத்து இந்த பக்கம் நம்ம 2.25 அடி அளந்து விட்டோம் இல்லையா, அந்த சைடு வரணும். இப்படியே நம்ம இந்த நாட்டெலாம் நல்லா டைட் பண்ணி போட்டுட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். லூஸ் ஆகாமல், ஏன்னா ஃபஸ்ட்டு லைன்னால் நம்மளுக்கு லூஸ் ஆகாமல் நம்ம இப்படி நல்லா டைட்டாக போடுங்க. அப்போ கூட நல்லாயிருக்கும், க்ரீப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா டைட்டாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒவ்வொரு நாட்டாக போடுங்க. என்னுடைய இன்னொரு சேனல் நீ பார் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அதில் குக்கிங் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீ பார் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் குக்கிங் வீடியோ போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டாக டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி ஒவ்வொரு நாட்டாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி போட்டுகிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த 2 முடிச்சு போட்டாச்சா, அதாவது 2 லைன் போட்டுட்டு இந்த அளவு நம்ம மறுபடியும் கட் பண்ணிவிட்டு இப்போ இதான் ஃபஸ்ட் லைனு. இந்த ஃபஸ்ட் லைனை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாட் போட்டு விட்டுருவோம். ஏன்னா நமக்கு அடையாளத்துக்காக. இப்போ இந்த பக்கமாக திருப்பி மறுபடியும் ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி 2.25 அடி விட்டுட்டு
இந்த மாதிரி அளந்து எடுத்துட்டு இந்த பள்ளமான பகுதியை மேலே தூக்கி போட்டு இந்த பள்ளமான பகுதியை இந்த பக்கம் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். நீங்கள் பிகினராக இருந்தால் நல்லா கரெக்டாக நான் சொல்கிறத காட்டும், நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்து புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறது புரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எட்டு லைன் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 அதாவது மாற்றி மாற்றி போடணும். இந்த பக்கம் ஒன்று போட்டால் இந்த பக்கம் ஒன்று போடணும். இது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம போடணும். ஏன்னா ஒன் சைட்லேயே நம்ம போட்டோம்னா ஒன் சைடில் வயரு கம்மியாகவும் ஒன் சைடில் வயர் எக்ஸ்ட்ராவும் வந்து நம்மளுக்கு கூட அன்ஈவனாக வந்துடும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால தான் இந்த பக்கம் ஒரு லைன் போட்டால் இந்த பக்கம் ஒரு லைன் போட்டு 8 லைன் நம்ம போட்டு முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி போட்டு 8 லைன் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தான் நம்ம அடி போடணும். அடி போட்டு இந்த கூடைக்கு 8 லைன் நம்ம போடணும். ஒவ்வொரு கூடைக்கு தகுந்த மாதிரி நம்ம லைனை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் 8 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நான் வந்து 8 இது சென்டர் வயரே நான் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 அடி நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் புசி பூனைக்குட்டி விளையாடுது, அது போக மாட்டேங்குது, டிஸ்டர்ப் பண்ண நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 8 அடி போட்டேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2 வயராக பிடிச்சி ஒவ்வொரு நாட் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 வயராக பாருங்கள், இப்படி 2 வயராக இருக்குல்ல, நம்ம 20 வயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லாமே 2 தான் வரும். நம்ம எல்லா வயரையுமே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எல்லா வயருமே இது மாதிரி நம்ம வந்து சுற்றி 2 வயராக நம்ம பிடிச்சி நாட் போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நம்ம எப்படி நாட் போடுறதுன்னு சொல்லி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 வயர் வச்சு இங்கே வா பிஸி அப்படி வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒடே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி இந்த முக்கோணம் மாட்டாக வரும், உங்களுக்கு முக்கோணம் ஷேப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது 2 போட்டோமா, இது 2 எடுத்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு இப்போது இந்த 2 வயரை விட்டுட்டு
இந்த மாதிரி ஒரு நாட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற பசி இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இதில் ஃபுல்லாகவே நம்ம சுற்றி வர இந்த மாதிரி நம்ம நாட் போட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக எடுத்து இந்த ரெண்டு ரெண்டு வயரவாக எடுத்து முடிச்ச போட்டு இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக சுற்றி வர இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக நாட் போட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள், நம்ம முக்கோணமாக போட்டாச்சு. பாருங்களேன், முக்கோண ஷேப் கிடச்சிருக்குதா. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக நான் போட்டுட்டு வந்துட்டேன், உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இங்கே 2 வயர் வந்திருக்கா, இந்த 2 வயரையும் நம்ம இப்படி பாருங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு அருங்கோண டிசைன் வந்திருக்குங்களா, ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி வந்திருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாட்டையும் எடுத்து எங்கள் புசி உள்ளே வரணும்னு ஒரே கத்திட்டுக்கு பாருங்கள். டோர் அடைச்சிருக்கேன். அதுக்கு முந்தின வீடியோவில் எங்கள் புசி ரொம்ப குறும்பு பண்ணிகிட்டே இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்படியே ஒவ்வொரு நாட்டாக நம்ம போட்டே வந்துட்டுருக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி வர நம்ம ஒவ்வொரு நாட்டாக போட்டணும். இப்படி போட்டுட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இது எல்லாமே இதே மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக போட்டுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த வயரெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாட்டாக சுற்றி வர நம்ம போட்டோம் இல்லையா, இந்த சுற்றி வர எல்லா நாட்டையும் இந்த மாதிரி போட்டு முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் போட்டுட்டு வாங்க. இப்படி போட்டுட்டு சுற்றி வர நம்ம போட்டுட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா பக்கமும் இந்த பாருங்கள், இந்த ஸ்டார் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி வரக்கூடிய ரவுண்டு எல்லா இடத்துலையும் போட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒன்று போடணும், அதான் போட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. நான் எல்லா இடத்துலையும் போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மூளையிட்ட மட்டும் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு 4 நாட் வர்ற மாதிரி இருக்கும், மற்ற இடத்துல எல்லாம் 5 நாட் வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து இதுக்கு அடுத்து
இதுலேயும் டியூப் கொத்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஷார்ப்பாக கட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் டியூப் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த கூடை போட போகிறோம். இதை கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணிட்டா தான் நம்ம டியூப்பை கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் புசி உள்ளே நான் வீடியோ எடுக்கிறதுனால நான் வெளியே டோர் அடைச்சிருக்கேன். எங்கள் புசி வந்து டோரை திறக்க சொல்லி ஒரே சவுண்டு விட்டுட்டு பார்த்தீங்களா, அது எங்கள் வீடியோக்குள்ளே வரணும்னு சொல்லி கரெக்டாக அதுக்கு தெரிஞ்சு போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம 2 டியூப்பை மாட்டிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு நாட் போட வேண்டியதுதான். 2 டியூப்பை மாட்டிட்டு நம்ம ஒரு நாட் போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ டோரை தள்ளிட்டு எங்கள் புசி வந்துடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு நாட் போட்டோமா, நல்லா நாட்டை வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுக்குங்க. போட்டு அதே மாதிரி இதையும் எனக்கு இந்த டியூப் வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு, அதனால் நான் ஷார்ட் பண்ணலை. போன வீடியோவிலே என்னமோ தான் நான் அந்த மணி கோர்க்கும் போது எனக்கு ஷார்ப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இந்த டியூப்பெல்லாம் நான் வந்து ஷார்ப் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது உள்ளே நுழைச்சாலே போயிடுது. இப்படி மறைச்சிட்டா எப்படி அவங்க வீடியோ பார்ப்பாங்க? என்ன புசி இப்படி பண்ணுற? உன்னை அங்கே விட்டுட்டு வந்து தானே நான் இது பண்ணேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டியூப்பை கோர்த்துட்டு நம்ம வந்து நாட் போட வேண்டியதுதான். நீ இப்படி பண்ணினேன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைவ் கூட போட மாட்டாங்க. பார்த்துக்கோ பேசி குட்டிட்டியா? சரி, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே டீப்பை கோர்த்து நாட்டை மட்டும் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த நாட்டு வந்து கொஞ்சம் லூஸ் வர ஆரம்பிக்கும். லூஸ் விடாமல் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாட் போடும்போதும் இந்த 2 இதில் வந்து 2 ஒயரில் வந்து நம்ம நல்லா ஒரு இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் டீப்பை சொருகிட்டு இப்படியே சுற்றி வர நம்ம போட்டுட்டு வர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே சுற்றி வர போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.